ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு ரூல் படி மாற்றலாம். இஃப் யூ இன்வைட் மீ ஃபார் யுவர் வெட்டிங் ஷுவர்லி ஐ வில் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். நீ என்னை உன்னது திருமணத்திற்கு அழைத்தால் நான் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன். ஃபர்ஸ்ட் டைப் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்குது. இஃப் கிளாஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும்போது மெயின் கிளாஸ் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இந்த கண்டிஷனல் கிளாஸ் இருக்குது. இதே சென்டென்ஸை செகண்ட் டைப்பா மாற்றும் போது, அதாவது பாஸ்ட் டென்ஸ், இஃப் கிளாஸ்ல பாஸ்ட் டென்ஸ் வரும்போது மெயின் கிளாஸ்ல would பிளஸ் V1 ஃபார்மேட்ல வரும். அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற இன்வைட் அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். அந்த ஒரு வேர்டை அப்படியே இன்வைட்டட் அப்படின்னு மாற்றணும், அவ்வளவுதான். இஃப் யூ இன்வைட்டட் மீ ஃபார் யுவர் வெட்டிங் ஷுவர்லி ஐ வுட் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். வில் அட்டெண்ட் அப்படின்னு இருக்குது, அந்த வில் அப்படியே வுட்டா மாறும், அவ்வளவுதான். நீ என்னை உனது திருமணத்திற்கு அழைத்திருந்தால் நான் கண்டிப்பாக அதில் கலந்து கொண்டிருப்பேன். இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் அப்படியே அந்த வேர்பை இன்வைட் அப்படின்னு இருந்தது இன்வைட்டட் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல மாற்றணும். இதே சென்டென்ஸை அப்படியே ஹேட் இன்வைட்டட் அப்படின்னு மாற்றணும்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாறிடும். வில் அட்டெண்ட் எப்படி வுட் அட்டெண்டா மாறிச்சதோ அதே வேர்டை அப்படியே வுட் ஹாவ் அட்டெண்டட் அந்த மாதிரி மாற்றணும். இஃப் யூ ஹேட் இன்வைட்டட் மீ ஃபார் யுவர் மேரேஜ் ஷுவர்லி ஐ வுட் ஹேவ் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். நீ என்னை உனது திருமணத்திற்கு அழைத்திருந்திருந்தால் நான் கண்டிப்பாக அதில் கலந்து கொண்டிருந்திருப்பேன் அப்படிங்கிற மீனிங்ல வரும். இஃப் இட் ரெயின்ஸ் ஹெவிலி ஐ won't go outside. மழை அதிகமாக பெய்தால் நான் வெளியில் போக மாட்டேன். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ரெயின்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், இந்த பக்கம் won't go அப்படின்னா நான் போக மாட்டேன். நெகட்டிவ் சென்டென்ஸ் பட் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. அக்கார்டிங் டு த ரூல், ஃபர்ஸ்ட் ரூல் படி இது இருக்குது. இதே சென்டென்ஸை செகண்ட் ரூல் படி மாற்றும் போது ரெயின்ஸ் அப்படிங்கிற அந்த டென்ஸை மட்டும் மாற்றினா போதும். ரெயின்ஸை ரெயின்டுன்னு மாற்றும் போது won't go அப்படிங்கிறது wouldn't கோவா மாறிடும், அவ்வளோதான். இஃப் இட் ரெயின்ட் ஹெவிலி ஐ wouldn't go outside. மழை அதிகமாக பெய்திருந்தால் நான் வெளியில் போயிருக்க மாட்டேன். இதே சென்டென்ஸை தேர்ட் ரூல் படி மாற்றும் போது, அதாவது இஃப் கிளாஸில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வர மாதிரி மாற்றும் போது ஹேட் அப்படிங்கிற வேர்டு மட்டும் அதோட ஆட் பண்ணுறோம். ஹேட் ரெயின்டு, ரெயின்டு அப்படிங்கிற வேர்டை ஹேட் ரெயின்டாக மாற்றுறோம். அப்போது ரூல் படி மெயின் கிளாஸில் இருக்கிற வேர்ப் wouldn't go அப்படின்னு இருக்கிற வேர்ப் wouldn't have gone, would ப்ளஸ் have ப்ளஸ் V3 ஃபார்மில் வந்துடும். If it had rained, I wouldn't have gone outside. மழை அதிகமாக பெய்திருந்திருந்தால் நான் வெளியில் போயிருந்திருக்க மாட்டேன். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மாக ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ மீனிங் ஏற்ற மாதிரி நம்ம இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் பேசுறது அவ்வளவு கடினமாக இருக்காது. இஃப் கிளாஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்.